மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? ஐயோ இரும்பின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றால் துரோகியின் நிலை என்ன? தேவ துரோகியின் நிலை என்ன? பொன் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? ஐயோ இரும்பின் நிலை என்ன? மோசே என்னும் தேவ மனிதன் பசும் பொன் போலவே விளங்கினும் கானான் போகவில்லையே. அவன் கானான் போகவில்லையே. நீயும் உன்னையே தேவ பிள்ளையே நிற்கிறதாக எண்ணுகிறாயோ? நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதர் எம்மாத்திரம். நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதர் எம்மாத்திரம். பொன் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? ஐயோ இரும்பின் நிலை என்ன? காலம் இனியும் செல்லாதே, கடைசி செய்தியை அறிவிப்பாயே. சோர்ந்து போகாமலே, மனம் சோர்ந்து போகாமலே, ஆவியானவர் துணை செய்வார். ஆத்தும ஆதாயம் செய்திடுவோம். கிறிஸ்துவை உடையவன் பேசாவிட்டால் கல்கள் கூப்பிடுமே. கிறிஸ்துவை உடையவன் பேசாவிட்டால் கல்கள் கூப்பிடுமே. பொன் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? ஐயோ இரும்பின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றால் துரோகியின் நிலை என்ன? தேவ துரோகியின் நிலை என்ன? பொன் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? ஐயோ இரும்பின் நிலை என்ன? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக பாக்கியவான்களாயிருக்கின்றோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிறார். தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவர், கர்த்தாதி கர்த்தர் அவர். சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தகப்பன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிற அநாதி தேவன் அவர். வானத்தை சிங்காசனம் பூமியை பாதபடியுமாய் உள்ள மகாபெரிய தேவன் அவர். சேனைகளின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலியான கர்த்தர் அவர். தம்முடைய ஜனங்கள் பாவை இருளில் மூழ்கி இருப்பதை பார்த்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த மகா இரக்கமுள்ள தேவன் அவர். அவருடைய இரக்கம் கிருபையின் நிமித்தமாக நாம் இன்றைய நாளில் கிறிஸ்து உடையவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக நம்மை கர்த்தர் கழுகி, அவருடைய இரத்தத்தால் கழுகி மீட்டெடுத்திருக்கின்றார். அப்படியாக மீட்கப்பட்ட என்னுடைய வாழ்வில் இன்று கிறிஸ்து பிரதிபலிக்கின்றாரா?
ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? மனித வாழ்வில் அநேக நேரங்களில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்வதுண்டு. கர்த்தரை விட்டு பின்மாறி செல்லக்கூடிய தருணங்கள் வருவதுண்டு. அநேக நேரங்களில் புறம் கூறியவர்களாக கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் உணர்த்தப்படும் பொழுது, கர்த்தருடைய சுமத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகும் பொழுது, அவர் நம்மை கழுகி பெருடியுமாக பரிசுத்தமாக்கி தம்மோடு கூட சேர்த்து அணைத்து பாதுகாத்து வழிநடத்துகின்றார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் கிறிஸ்து உடையவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்து நம் மூலமாக செயல்பட மிகவும் வாஞ்சி உள்ளவராயிருக்கின்றார். நம்மை கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் கர்த்தர் செயல்படுகிறவராகவும் வாஞ்சி உள்ளவருமாய் காணப்படுகின்றார். ஆகவே தான் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். இன்று நமக்குள்ளாய் வாசம் பண்ணி அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் கடிதத்தில் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் படித்து பார்ப்போமே ஆனால் நமக்கு எல்லாம் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. அந்த வசனத்தை படிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உற்பத்தி, அதாவது சிருஷ்டிப்பின் காலகட்டத்தை நாம் பார்ப்போமே ஆனால், கர்த்தர் மனிதனை உருவாக்கி அவனுக்கு முன்பாக கர்த்தரால் உருவாக்கப்பட்ட அனைத்தையும் கொண்டு வந்து இவைகள் அனைத்தையும் நீ ஆண்டுகொள் என்று கர்த்தர் கூறுகின்றார். இப்படியாக கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இன்றளவும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆளுகை செய்ய முடியாத ஒரு அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் கூறுகின்றார், எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, ஆனால் நான் செய்கிறவைகள் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது, எனக்கு அது தகுதியாயிருக்காது. ஒவ்வொருடைய அறிவின் நிமித்தமாகவும், ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிற வேதாகம அறிவின் நிமித்தமும் அவர்கள் தங்களுடைய வாழ்வை மாற்றி அமைக்கிறவர்களாய் காணப்படுகின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் அவர்கள் செயல்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு போராட்டம் காணப்படும். ஆவிக்குரிய மனிதனுக்கும் மாம்சீக சரீரத்துள்ள மனிதனுக்கும் இடையில் ஒரு போராட்டம் காணப்படும். இந்த போராட்டத்தில் எது எதை மேற்கொள்கின்றதோ அந்த மேற்கொண்ட காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும், சரீரத்தின் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஆகவே தான் ஒரு கிறிஸ்துவை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்று இதே அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனத்தில் அவர் ஆவிக்குரிய கனியாக குறிப்பிடுகின்றார். இங்கு 9 விதமான காரியங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை நாம் 9 விதமான சுவைகளாக சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் 8 சுவைகளை நாம் சுவைத்தாகிவிட்டு அது இன்று கடைசி, அதாவது 9வது சுவையாகிய இச்சையடக்கத்தை குறித்து சற்று தியானித்து செபிக்க வாஞ்சையாயிருக்கின்றேன். இங்கு அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடும் பொழுது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்வில் காணப்பட வேண்டிய சுவைகள் ஆவன அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 விதமான சுவைகளில் இச்சையடக்கத்தை குறித்து நாம் பார்ப்போமே ஆனால், இதை கிரேக்க பதத்தில் எக்ரடியா என்று அழைக்கின்றனர்.
இதன் சரியான பொருளை நாம் பார்ப்போமே ஆனால் உடன்படிக்கையை மீறாமல் இருப்பது. திருமண பந்தங்கள் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு உடன்படிக்கை எடுத்துக் கொள்கின்றோம். இந்த உடன்படிக்கை நாம் என்ன செய்யக்கூடாதாம்? மீறாமல் இருக்க வேண்டும். தன்னை தானே அடக்கி தன்னடக்கம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய நாம் தன்னடக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த வேதாகமத்தில் இச்சைகளை குறித்து கூறும் பொழுது 11 விதமான இச்சைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாவ இச்சைகள், துரிச்சைகள், மோக இச்சை, மோசம் போக்கும் இச்சைகள், பாலியத்துக்குரிய இச்சைகள், பிசாசுடைய இச்சைகள், மாம்ச இச்சைகள், அசுத்த இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, உலகத்தின் இச்சை, துன்மார்க்கமான இச்சை என்று 11 விதமான இச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 11 விதமான இச்சைகளை நாம் பரிசுத்த வேதாகம் முழுமையாக படித்து பார்ப்போமே ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு எதிராக நமக்கு காணப்படுகின்றன. இவைகள் அனைத்தும் இன்று நம்முடைய வாழ்வில் காணப்படுகின்றன. இந்த உலகத்தை குறித்ததான ஒரு இச்சை. இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு முன்பாக நான் உயர்ந்தவனாக காணப்பட வேண்டும், செல்வந்தனாக காணப்பட வேண்டும், புகழ் பெற்றவனாக காணப்பட வேண்டும், கல்வி அறிவுள்ளவனாக காணப்பட வேண்டும் என்று அநேக காரியங்களை நாம் தேடி ஓடுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் இந்த தேடல் எப்பொழுது இச்சையாக மாறுகின்றது? நம்முடைய தேடல்கள் மூலமாக இன்னொருவருக்கு ஆபத்துகள் நேரிடும் பொழுது அது இச்சையாக மாறுகின்றது. என்னிடம் ஒரு பொருள் காணப்படுகின்றது, ஆனால் இனி ஒரு பொருளை பார்த்துவிட்டு இதே போல்தான் இதை விட இது நன்றாக இருக்கின்றதை, இதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் எடுப்பது இச்சை. நமக்கிடம் காணப்படுவதை போதும் என்ற நிறைவோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கூறும் பொழுது கூறுகின்றார், அந்தந்த நாளுக்கு அந்தந்த நாளின் பாடு போதும். இந்த போதும் என்ற நிறைவு ஒரு மனிதனுடைய வாழ்வில் வரும் பொழுது அவனுடைய வாழ்வு தன்னடக்கம் உள்ள வாழ்வாய் காணப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷ காலகட்டங்களில் இதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய சுவிசேஷ காலகட்டங்களில் நடந்த காரியங்களை முதல் 4 சுவிசேஷ புத்தகங்களில் நாம் படிக்க முடியும். இந்த சுவிசேஷ புத்தகங்களில் நாம் படித்து பார்க்கும் பொழுது அவர் அநேக இடங்களில் மௌனமாய் இருக்கிறவராய் இருக்கின்றார். அநேக இடங்களில் அமைதியாய் இருக்கின்றார். அநேக இடங்களில் அவர் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாத அளவிற்கு ஞானமோடு அவர் செயல்படுகிறவராய் காணப்படுகின்றார். அநேக இடங்களில் அவர் கோபப்படுகிறவராகவும் காணப்பட்டார். ஆனால் அவர் மிக மிக அமைதியாக தன்னடக்கம் உள்ளவராய் காணப்பட்டார். இந்த தன்னடக்கம் நம்முடைய வாழ்வில் இன்று காணப்படுகின்றதா? நான் தன்னடக்கம் உள்ளவனாய் காணப்படுகின்றேனா? இன்றைய காலகட்டங்களில் இந்த உலக பிரகாரமான என்னுடைய வாழ்வின் ஓட்டத்தில் அநேக நேரங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கின்றேன். என்னுடைய வாயின் வார்த்தைகள் பல நேரங்களில் காது கொடுத்து கேட்க கூட முடியாத அளவிற்கான வார்த்தைகளாய் காணப்படுகின்றன. ஒருவரிடம் ஒரு வார்த்தையை கூறிவிட்டு அதை மிக எளிதாக நான் ஏமாற்றுகிறவனாக, அதை மாற்றி கூறுகிறவனாக, அவரை விட்டு பின்மாறுகிறவனாக காணப்படுகின்றேன். ஒருவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்போமே, ஆனால் அந்த வாக்குறுதியை நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பாடுபட்டாவையும் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு அதற்கு பிற்பாடு அவர்கள் அழைக்கும் போது செல்வதில்லை, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில்லை. அவர் கைபேசி மொபைல்ல கூப்பிடுறாங்கன்னு சொன்னா மொபைல் அட்டன் பண்றது இல்லை, மொபைல் ஆஃப் பண்ணிடுறாங்க, மொபைல்ல பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான அநேக விதமான காரியங்கள் இன்றைய காலகட்டங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகின்றார். நம்மை காண்கிறவர்கள் கர்த்தரை காண்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரே, ஆனால்
அந்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அப்படியாகத்தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமது வாழ்க்கையும் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் அநேக நேரங்களில் நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஓடும் பொழுது கடன் என்னும் ஒரு சிக்கலோடு போய் சிக்கிக் கொள்கின்றோம். இந்த கடனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மிக லெகுவாக நாம் கைமாத்து தானே, ஒரு மாத வட்டிக்கு தானே, இப்படியாக சென்று அகப்பட்டு விடுகின்றோம். நன்றாக சிந்தித்து பார்ப்போமேயானால் மதுபானம் அருந்துவதை விட மிகவும் மோசமான ஒரு பழக்கம் கடன் வாங்குவது. காரணம் என்ன? இந்த மதுபானம் அவனை அழித்துவிடும், அல்லது போதை பழக்க வழக்கங்கள் அவனை அழித்துவிடும். ஆனால் இந்த கடன் வாங்கும் பொழுது அதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லது ஏதாவது ஒரு நெருக்கங்கள் வருமே, ஆனால் அந்த குடும்பம் முழுவதுமாக நடு ரோட்டில் வந்து அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பழக்கம் கடன் வாங்குவது. ஆண்டவர் கூறுகின்றார், நமக்கு உரியது நமக்கு போ. எனக்கு என்ன வருமானத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கின்றாரோ அந்த வருமானத்தில் நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ நான் பழக வேண்டும். இதில் என்ன செய்கிறோம்? ஒரு அத்தியாவசியமான மிக ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியத்திற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. அதை வாங்குகிறார்கள், திருப்பி கொடுக்கிறார்கள், ஓகே. ஆனால் தன்னை பெருமைப்படுத்தி காட்டும்படியாக, தன்னை மற்றவர்கள் முன்பாக உயர்த்தி காட்டும்படியாக அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? கடன்களை வாங்கி குமிக்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக, தன்னை ஒரு செல்வந்தனாக காட்டும்படியாக, தன்னிடம் காணப்படக்கூடிய தற்பெருமையின் நிமித்தமாக அநேகர் கடன்களை சிக்கிக் கொள்கிறார்கள். வீடு வைப்பதற்காக லோன் வாங்கினேன், அதற்காக கடன் வாங்கினேன். வீடு வைப்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் தெளிவாக கற்றுத்தருகின்றது. வீடு வைக்க வேண்டுமானால் அதற்கான பொருள்கள் அனைத்தையும் சேமித்து விட்டு நீ அதை செழிவாக கட்டு என்று கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகின்றார். ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தேவையான அனைத்தையும் சேகரித்து விட்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதற்கு முன்பாக போய் நின்று ஒவ்வொரு காரியங்களையும் செய்து, அதாவது நம்முடைய தேவைக்கு நாம் செய்ய வேண்டும். அதை விட்டு அதற்கு மேலாக மிகைப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக செய்யும் பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம்? மிகவும் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, மன உளைச்சலான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு விடுகின்றோம். இது தன்னடக்கம் நம்மிடம் காணப்படுகின்றதா? இது இச்சையா என்று நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், பிள்ளைகளுடைய மதிப்பெண்களை வெளிப்படுத்துவது, இப்படி பல நேரங்களில் அநேக பெற்றோர் செய்யக்கூடிய தவறுகள் உண்டு. தங்களிடம் காணப்படக்கூடிய ஆசைகளை பிள்ளைகள் மேல் திணிப்பது. பிள்ளைகள் எப்படியாக வளர வேண்டும், அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த காரியங்களை செய்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாயிருக்கும் என்று அந்த வழி நடத்துதல் நம்முடைய பிள்ளைகளிடம் நாம் காட்டிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடத்தில் நாம் கண்டிக்க வேண்டும். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். இன்று பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு தகப்பனாரோ தாயாரோ அல்லது ஒரு ஆசிரியரோ பிரம்பை எடுத்து விட்டால் அவர்களுக்கு எதிராக காவல்துறையில் முறையீடு செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இன்று நமது சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளே, நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ்கின்றோமா?
இச்சை அடக்கம் என்னும் தன்னடக்கம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். யாக்கோப்பு 1:14-15 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார், எப்படியாக அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகின்றான். இந்த சோதனைகளுக்குள்ளாக போய் அகப்பட்டு விட்டு ஆண்டவரே 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 என்று ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவதனால் என்ன பிரயோஜனம்? நம்முடைய இச்சைகள் நிமித்தமாக, என்னுடைய ஆசைகள் நிமித்தமாக நான் என்ன செய்கின்றேன்? பல விதமான போராட்டங்களுக்குள்ளாக நானாக சென்று அகப்பட்டு விட்டு இன்று சிக்கி அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நான் யாரை தேடுகின்றேன்? ஆண்டவரை தேடுகின்றேன். ஆண்டவரினுடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுப்பிவிட்டார். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், இது யோபுவை எடுத்துக்கொள். யோபு உத்தமனாயிருந்தான். கிறிஸ்துவ ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லாவற்றிலும் அவன் உத்தமனாயிருந்தான். அவனுடைய வாழ்வில் வந்த சோதனை என்பது வேறு, இன்று என்னுடைய வாழ்வில் வரக்கூடிய சோதனைகள் வேறு. இன்று என்னுடைய வாழ்வில் வரக்கூடிய சோதனைகள் அனைத்தும் என்னுடைய சுய இச்சையினால் வந்த காரியங்கள். ஆகவே தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நம்மிடம் என்ன காணப்பட வேண்டும்? தன்னடக்கம் காணப்பட வேண்டும். எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறது எனக்கு போதும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திருக்கின்றார். என்னை ஆசீர்வதிக்கும்படியாகவே அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எனக்காகவே அவர் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இந்த அவமானங்களை சகித்திருக்கிறார். என்னை அவரோடு கூட சேர்த்து அணைத்துக் கொள்ளும்படியாகவே அவர் உயிரோடு எழுந்து பரலத்தில் சென்று இன்றும் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் எனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார் என்ற கர்த்தரை பற்றி விசுவாசம் என்னிடம் காணப்பட வேண்டும். ஆனால் நான் என்ன செய்கிறேன்? கர்த்தரை விட்டு என்னுடைய சுயத்தின்படி சென்று கடன் உதாரணத்திற்காக தான் கடன் மட்டும் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த கடனுக்காக போய் சென்று எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் வாங்க முடியுமோ எல்லா இடத்திலும் கடன்களை வாங்கிவிட்டு பிற்பாத திருப்பி கொடுக்க முடியாது. நான் வருமானத்தை விட மிஞ்சிய கடன். இந்த கடனை தீர்க்கணும்னா என்ன செய்யணும்? என்னுடைய வருமானத்தை பெருக்கணும். நான் என்ன செய்யறது? காலையில ஓடுறது, ராத்திரி ஓடுறது, பகல் முழுவதும் ஓடுறது, டபுள் டியூட்டி, ட்ரிபிள் டியூட்டி, மன உளைச்சல், சரீரத்தில் வியாதிகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மனதில் நிம்மதி இல்லை. இதற்காக இங்கு மிக தெளிவாக அவர் கூறுகின்றார், என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பாடு இந்த இச்சையானது உன்னை ஆட்கொண்டு மரணத்திற்குள்ளாக கொண்டு போய் விடுகின்றது. கர்த்தரை தேடக்கூடிய ஆவிக்குரிய வாழ்வில் இருந்து நீ பின்மாறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை முதலாவது உருவாகிவிடும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்கோ, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கோ, கர்த்தருடைய ஊழிய பாதைகள் செல்வதற்கோ உனக்கு சமயம் இருக்காது. காரணம், என்னுடைய சிந்தனைகள் முழுவதும் நான் இந்த காரியங்கள் எப்படியாக செயல்படுத்துவது என்பதை குறித்தே காணப்படும். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? ஐயோ, எனக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றதே. அப்போ என்ன செய்வேன்? ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண உட்காருவேன். ஐயோ, நான் ஜெபம் பண்ணால் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே என்று இன்னும் ஒரு குறை. இதைத்தான் அவர் கூறுகிறார் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வேத பகுதியில். 4ஆம் அதிகாரம் 1-3 முடிய, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? நீங்கள் இச்சித்ததும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூறாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம்
இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதும் இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். வேத பகுதியில் அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். அநேக விதமான காரியங்களை குறிப்பிடுகின்றார். இச்சைகள் நிமித்தமாக என்னென்ன சம்பவிக்கின்றது? குடும்பங்களுக்குள்ளாக பகை வர ஆரம்பிக்கின்றது, போராட்டங்கள் வர ஆரம்பிக்கின்றது, வேலையிடங்கள், நண்பர்களிடம் என்று அநேகரிடமும் பயங்களும் போராட்டங்களும் பொறாமைகளும் வர ஆரம்பிக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, எல்லா இடங்களிலும் நெருக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருந்து முழங்கால் படி போடுகின்றோம். ஐயோ ஐயோ ஐயோ, ஆண்டவரே 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 என்று. ஆனால் நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படுவதில்லை. அந்த நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இச்சையின் நிமித்தமாக இன்று அநேகர் என்ன செய்கிறோம்? நாம் இச்சிக்கக்கூடிய ஒரு பொருளுக்காக, நம்முடைய இச்சையை நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். கர்த்தர் செய்த தந்திருக்கிற நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி கூறுவதை விட்டுவிட்டு, என்னுடைய சுய இச்சைக்காக, என்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றும்படியாக, அந்த சுய இச்சையை நிறைவேற்றுவதற்குரிய ஞானத்தையும் பலனையும் பெற்றுக் கொள்ளும்படியாக நான் யார்கிட்ட போயிட்டு இருக்கிறேன்? ஆண்டுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படி போடுறேன். கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவாரா? நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகள் தீங்கான ஒரு காரியத்தில் செல்வதை கர்த்தர் அனுமதிப்பதல்ல. அவர் அடிப்பார். கர்த்தர் நம்மை அடிப்பார். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தவறுகளை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை தண்டிப்பார். நம்மை மரணத்திற்கு ஏதுவாக அவர் தண்டிப்பதில்லை. எப்படியாக தண்டிப்பார்? அவரோடு கூட சேர்த்து அணைத்துக் கொள்ளும்படியாக நம்மை தண்டிப்பார். அநேக நேரங்களில் என்ன செய்யறோம்? நம் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவரை விட்டு பின்மாற செல்லும் பொழுது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நான் பின்மாறி கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செயல்படும் பொழுது, பலவிதமான வியாதிகள் நமக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் நம்மை தண்டிப்பார். நெருக்கங்களை கொண்டு வந்து நம்மை தண்டிப்பார். நான் என்ன செய்றேன்? என்னுடைய சுய இச்சையை, சுயத்தை மட்டுமே தாண்டி அதற்கு பின்பாக ஓடும் பொழுது கர்த்தர் என் மூலமாக செயல்பட முடியவில்லை. அவர் என்ன செய்வார்? குழந்தை தவறுகளை செய்யும் பொழுது முதலாவது என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுப்பாங்க. அந்த குழந்தை திரும்ப 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 அதை செய்து என்ன செய்யணும்? ஒரு அடி கொடுப்பாங்க. சின்னதா ஒரு அடி கொடுப்பாங்க. அது திரும்ப 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 அதிகமாக செய்ய என்ன செய்ய முடியும்? அதற்கு திருப்பும்படி, அதை தன்னிடமாக திருப்பும்படியாக கடினமான வலிகளை கொடுக்கக்கூடிய அடிகள் விழும். சற்று சிந்தித்து பாருங்க. இன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேதனைகள் எதனால் வந்தது? என்னுடைய இச்சையின் நிமித்தமாக நான் இன்று கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேனே. என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்பட முடியவில்லையே. இதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யும்படியான காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை. நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், ஆனால் என்னால் செய்ய முடியவில்லை. இதற்கான ஒரு தேவ பலனை எனக்கு தாங்க. நீங்க உம்முடைய வழியில் என்னை வழிநடத்த என்னிடம் என்ன செய்யணும்? ஒரு அர்ப்பணிப்பு வேணும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் போது கர்த்தர் அந்த அச்சையிலிருந்து நம்மை மீட்டு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை வழி நடத்துவார். அவருக்கு நாம் என்ன செய்யறோம்? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்யறோம்? ஒளியா இருக்கிறோம், உப்பா இருக்க வேண்டும். நாம இந்த உப்பு சாரமற்று போனா என்ன செய்வாங்க? ரோட்ல கொண்டு போய் கொட்டிடுவாங்க. அது எல்லாராலையும் மிதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாயிருக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதற்காக அவர் கொடுத்த கிரயம் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கின்றார். அது மிக மிக விலையேறப்பெற்றது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் 5ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்களை நாம் படிக்க கேட்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இச்சையிலிருந்து நாம் வெளிப்பெறும்படியான ஒரு நல்ல ஒரு காரியத்தை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். எப்படியாக ஆவிக்குரியபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியுமா? இந்த மாம்சத்தின் இச்சைகளை நாம் விட்டுவிட முடியும். நிறைவேற்றாமல் படி கர்த்தரோடு கூட இணைந்து வாழ முடியும். இந்த ஆவிக்குரியபடி என்று கூறும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய இந்த ஜீவ வார்த்தைகளின்படி என்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் என்ன செய்ய வேணும்? இந்த பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய சுமத்தில் அவரை துதிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். துதி எடுத்த என்ன செய்வான்? எல்லா பிசாசும் முடியும். இதுவும் உங்களை நெருங்க முடியாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களுடைய சிந்தனைகள் எங்கேயுமே சிதறாது. தோத்திரம் 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 என்று சொல்லிக் கொண்டிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த உபத்திரமும் வராது. ஸ்தோத்திரபடி இருக்கிறவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றான். கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும் எவ்வேளையிலும் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை துதித்து அவரோடு கூட இணைந்து வாழும் பொழுது இந்த மாம்சத்தின் இச்சைகள் என்ன செய்ய முடியும்? நம் மூலமாக நிறைவேற முடியாது. இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில் ஒரு போராட்டம் ஒவ்வொரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்குள்ளாகவும் காணப்படும். இந்த போராட்டம் மாறி மாறி இது செய்யவா வேண்டாமா, செய்யவா வேண்டாம், இந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும்போது முதல்ல செய்திருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய சமத்துல முழங்கால் படிப்படுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யணுமா வேணாமா? உங்களுடைய சத்தம் என்ன? உங்களுடைய வார்த்தைகள் என்னிடம் என்ன கூறுகின்றது? அந்த வார்த்தையின்படி அந்த சித்தத்தை செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி தருவார். அதை விட்டு மாம்ச சிந்தையின்படி கர்த்தருடைய சமத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரே 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 ஆண்டவர் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் அவரிடமிருந்து பதில் வருவதில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் கர்த்தரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சியுள்ள ஒரு தேவனாயிருக்கின்றார். எவ்விதமான போராட்டங்கள் மத்தியில் நாம் கடந்து செல்ல நேரிட்டாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சமத்தில் ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா தீய சக்தியிலிருந்தும் ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இச்சை என்று கூறும் பொழுது நாம் இன்று என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்? கண்களால் பார்க்கக்கூடியது இச்சை, கைகளால் செய்யக்கூடிய இச்சை, இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இச்சைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அநேக விதமான இந்த மாதிரியான காரியங்கள் மட்டும் நான் என்ன செய்யற இச்சை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் நான் தன்னடக்கம் உள்ளவனாய் காணப்படும். என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். என் மூலமாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட இணைந்து காணப்பட வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். என்னுடைய கையின் செயல்பாடுகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். நன்மை செய்கிறதாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவே கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவியினாலே நடக்க கடவோம் என்று அவர் தெளிவாக கூறுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆவியினால், ஆவியினும் பரிசுத்த ஆவியின் ஆண்டவருடைய ஆவியினால் நாம் என்ன செய்யறோம்? மீட்கப்பட்ட ஆண்டவர் இன்று நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மை வழிநடத்த. அப்ப அந்த பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் காணப்படுகின்றதா? வெள்ளை சீருடைகளை அணிந்ததினாலோ, அல்லது மீசை தாடி எல்லாம் ரிமூவ் பண்ணனாலோ, அல்லது ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணனாலோ, அல்லது மொட்டை அடித்ததினாலோ, அல்லது வேற எந்த காரியங்களை செய்வதனாலோ, புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதனாலோ இதனால் என்ன செய்வதில்லை? என்னுடைய வாழ்க்கையில் மாறுவதில்லை. என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாய் காணப்பட வேண்டும். என்னுடைய இந்த சரீரம் எப்படியா காணப்படும்? கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாய் காணப்பட வேண்டும். இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன்.
வெள்ளை சுருடை வெள்ளையும் போட்டாச்சு, ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, தாடி மீசை எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, மொட்டை அடித்தாகிவிட்டது எல்லாம் செய்துவிட்டு என்னுடைய வாயின் வார்த்தைகள் மிக கொடுமையாக கடூரமாக காணப்படுமையானால் இதெல்லாம் செய்தனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் காணப்படுகின்றதா? ஒருவருக்கு நன்மை செய்ய கூடக்கூடிய ஒரு என்னிடம் இருக்கிறது, என்னால் கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட தருணத்தில் நான் கொடுக்காமல் இருந்தால் இது எல்லாவற்றையும் நீங்கள் செய்ததனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் காணப்படுகின்றதா? கிறிஸ்து உங்கள் மூலமாக மகிமைப்படுகின்றாரா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்று எனது வாழ்வை நான் ஆராய்ந்து பார்ப்பேன். எப்படியாக? என் மூலமாக கிறிஸ்து வெளிப்படுகின்றாரா அல்லது என்னுடைய மாம்சம் வெளிப்படுகின்றதா? என்னை என்கிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களா? ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக காணப்பட வேண்டும் என்று 9 விதமான சுவைகளை நாம் தியானித்திருக்கின்றோம். இந்த 9 விதமான சுவைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் காணப்படும் பொழுது அவன் ஆவிக்குரிய ஒரு மனிதனாக, கிறிஸ்துவை தன்னில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுவான் என்பதில் எள்ளளவும் ஐயம் வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளே, நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதற்காகவே தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய கனியின் சுவைகள் காணப்பட வேண்டும். நாம் சுவைப்பது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையை அப்படியாக மாற்றுகிறவனாய் காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் தன்னடக்கம் காணப்பட வேண்டும். இச்சையடக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டுமையானால் என்னிடம் என்ன வேண்டும்? தன்னடக்கம் காணப்பட வேண்டும். என்னிடம் உள்ளது போதும் என்ற ஒரு நிறைவு ஒரு மனிதனுடைய வாழ்வில் காணப்படும் பொழுது, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறவைகள் எனக்கு போதும் என்ற அந்த நிறைவு மனிதனுடைய வாழ்வில் வரும் பொழுது அவனிடம் இச்சைகள் வெளிப்பட முடியாது, இச்சைகள் செயல்பட முடியாது. காரணம் என்ன? எனக்கு போதும், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார், என்னை வழிநடத்துவார், என் தேவைகளை அவர் சந்திப்பார் என்ற என்னுடைய விசுவாசம் முழுவதுமாக எங்க இருக்கும்? கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும். என்னுடைய வாழ்வு கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும். என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தரை பரிசற்றுவதாக காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த நாளிலும் நம்மிடம் காணப்படக்கூடிய இச்சைகளை விட்டப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இதோ நான் என்னை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னிடம் பலவிதமான சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. இத்தனை காலங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்களை நான் செய்துவிட்டேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவனாய் நான் காணப்பட்டேன். அநேக நேரங்களில் பெருமை உள்ளவனாய் காணப்பட்டேன். அநேக விதமான தவறுகளை நான் செய்துவிட்டேன். உம்முடைய சுத்தம் என்ன என்பதை அறிந்து அதை செயல்படுத்தாத ஒரு மகனாக நான் காணப்பட்டு விட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் உம்முடைய சுத்தத்தின்படி செயல்பட வேண்டும். நீங்க என்னை எடுத்து பயன்படுத்துங்க. என்னை உடைத்து உருமாற்றி உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாக மாற்றி நீங்க என் மூலமாக கிரியை செய்யுங்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உப்புரவாகி முழங்கால் படி இடுவீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்வை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகின்றார். உங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு அறுவடையை கர்த்தர் செய்ய ஆயத்தமாயிருக்கின்றார். அற்ப மிகுதி, வேலையாட்களால் குறைவு, வேலையாட்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவருடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதன் மூலமாக கர்த்தர் ஒரு அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கின்றார். இந்த காலங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அவருடைய வருகை சமீபமாயிற்று. ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் எழும்பிவிட்டது. அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பிவிட்டன. பல விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் உபத்திரவத்தின் ஆரம்பம் என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. இந்த உபத்திரவ காலகட்டங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் விழ பண்ணும்படியாக பிசாசாகிய சத்ருவாயவன் பல வஞ்சனையான காரியங்களை செய்து கொண்டிருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வஞ்சனைகளை விழுந்து விடாதீங்க. அந்த வஞ்சனையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம் உங்கள் கைகளில் காணப்படக்கூடிய மொபைல், இதுல காணப்படக்கூடிய சோசியல் மீடியா. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடாதீர்கள். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த குறுகிய காலம் கர்த்தருக்கென்று நாம் வாழ வேண்டும்.
அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய காலம் இதல்ல, நம்முடைய வாழ்வு இதல்ல, நம்முடைய ராஜ்யம் இதல்ல. நமக்கு நித்தியமாக வாழும்படியான ஒரு ராஜ்யம் காணப்படுகின்றது. அந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட அழைத்து செல்ல முடியாது. இதோ கர்த்தருடைய வருகை சுகமாயிற்று. அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவரோடு கூட செல்லும்படியாக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தமாக கூடிய காலம் தான் இப்ப நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கென்று வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரை பறைசாற்றுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். நாம் மூலமாக கிறிஸ்து செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுகி மீட்டெடுத்திருக்கிறீங்க அப்பா. அப்பா, நீங்க என் மூலமாக கிரியை செய்யுங்க. உம்முடைய கிரியையினுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கண்களை மூடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா, ஆவிக்குரிய கனிகளை குறித்து நீங்க எங்களோட பேசுனீங்க. 9 விதமான சுவைகளை நாங்கள் தியானித்தோம். இன்றைய நாளிலும் இச்சை அடக்கத்தை குறித்து எங்களோட பேசுனீங்கப்பா. தன்னடக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது இச்சை அடக்கத்தை எங்களால் மேற்கொள்ள முடியும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. போதும் என்ற மனநிறைவே எங்களுடைய வாழ்க்கையில் இங்கே கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறவைகள் போதும் ஆண்டவரே. உம்மோடு கூட இணைந்து வாழ கர்த்தர் எங்களை கிருபை செய்யுங்க. அநேக நேரங்களில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். கர்த்தரை விட்டு பின்மாறி சென்றிருக்கிறோம். அப்பா, எங்களுடைய வாயின் வார்த்தைகள், சரீரத்தின் செயல்பாடுகள் ஆண்டவரே உமக்கு விரோதமான, ஆண்டவரே உம்மை விட்டு பின்மாறி செல்லக்கூடிய, ஆண்டவரே பலவிதமான இச்சைகள் நிமித்தமாக பலவிதமான காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட எங்களை கழுகுங்க ஆண்டவரே, பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர். இதோ எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை திறகிறோம்ப்பா. உம்முடைய கிரியை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களை காண்கிறவர்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாயின் வார்த்தைகள், சரீரத்தின் செயல்கள் எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய நாமம் மையப்படட்டும். நாங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. குயவன் கையில் இருக்கிற மண்ணை போல இதோ நாங்கள் உம்முடைய கரங்கள் இருக்கிறோம் அப்பா. நீங்க உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாக எடுத்து உம்முடைய சுத்தத்தின்படி நீங்க எங்களை வழிநடத்துங்க. எப்படி ஆயினும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற வீட்டை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நேரத்திலும் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க புறப்படுங்கப்பா. ஒவ்வொருத்தர் மேலும் உடைய ராதி கிருபை இறங்கி வரட்டும். தெய்வீக வல்லம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. வல்லமையின் அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பித்துக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியாத்மா சரீரத்தில் பலம் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். தேவ பலத்தை கிடைக்கட்டுங்க ஆண்டவரே. பிள்ளைய வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்கள் ஒரு விடுதலை கொடுங்க. தெய்வீக வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆனால் கிருபைக்குள்ளே மறுத்து பாதுகாத்துக் கொள்ளும். முடிவு வரை எதுவுமே என்பதில் இருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்படைக்கிறேன். மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மோடு கூட இருந்து செயல்பட்டு கர்த்தருக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக நம் ஒவ்வொருவரையும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. ஆமென். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் தன்னடக்கத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கட்டும்.